அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழகம் மிக பழமையான ஒரு ஊர், நாடு எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இது ஒரு நாடுன்னே சொல்லிக்கலாம். குறைந்தபட்சம் இதில் பார்த்தீங்கன்னா தொன்மையாக இங்கே தான் எல்லாம் தோன்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இறைவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு தமிழகத்தை குறிப்பிடலாம். இப்படிப்பட்ட தமிழகத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு பாரம்பரியம் இருக்குது. உங்களுடைய அதுக்கு எடுத்துக்காட்டாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா 3000 வருஷத்துக்கு மேலே பழமையானது. அதுக்கப்புறம் நம்ம தஞ்சாவூர் கோயில் எடுத்திங்கன்னா 1500 வருடங்களுக்கு மேலே பழமையானது. இந்த மாதிரி பல கோயில்களும் கல்வெட்டுகளும் தமிழனுடைய மதிநுட்பத்தை, அதாவது அறிவுத்திறனை பறைசாற்றுகின்றது. நம்முடைய புத்தகங்கள் இருக்கக்கூடிய 8 தொகையமாக இருக்கட்டும், 10 பாட்டாக இருக்கட்டும், 14 கீழ்கணக்கு நூல்களாக இருக்கட்டும், நம்முடைய அறிவாற்றலை விளக்குகின்றது. இப்படிப்பட்ட ஒரு தமிழன் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுடைய மோகத்தினால் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே திரைக்கவர்ச்சிக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த 80 காலகட்டத்தில் நாடகங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா குடும்பத்தை இணைக்கக்கூடிய நாடகங்களாக இருக்கும். தவறு பண்ணும் பொழுது அது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் குடும்பத்தை பிரிக்கக்கூடாது, பெண்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு தான் வாழணும், பெண்கள்லாம் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லா இருந்தால் நாடு மேம்படும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எல்லா நாடகங்களும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 10 மணி இருக்கும். குழந்தைகள்லேருந்து வயதானவர்களுக்கு பார்க்குறாங்க. அவங்க எல்லார் மனசுலேயும் ஒரு நெகட்டிவிட்டி உட்காந்துக்குது. எப்படி தன் கூட இருக்கக்கூடிய தன் கணவனுடைய மனைவியும் அவரோட தம்பியோட மனைவி ஓரவத்தி 2 பேருமே ஒருத்தர் எப்படி போட்டுக்கிறது, பொறாமப்பட்டுக்கிறது, எப்படி முன்னேறிக்கிறது, சூழ்ச்சி வலையில் பின்னி அவள் எப்படி நம்ம அமுக்க பார்க்காது, ஒருத்தி நல்லவளாக இருக்கவ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாள், வில்லங்கள் மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு காமிக்கிறது. இது மற்றவங்களாம் புலம்புறது. இது இவர் ஒரு அயோக்கியத்தனம் இல்லை, எவ்வளோ ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாமா மக்கள்? முதல்ல உங்களோட சேர்ந்து உங்கள் வருங்கால சந்ததி உட்காந்து பார்க்குறாங்க. உங்கள் மனசு சூழ்ச்சிகள் விதைக்கப்படாதா? ஒரு சின்ன இல்லை, எந்த ஒரு நடிகர் மேலேயும் அந்த காலத்தில் ஒரு கவர்ச்சி இருக்கும். ஆனால் அந்த திரை கவர்ச்சி நாட்டுடைய உரிமையே மாற்ற அளவுக்கு இருக்காது. இன்றைக்கி இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா பிடிவாதம் பிடிச்சி இவருக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க, தாத்தா பாட்டி அம்மா சித்தப்பா மாமா அண்ணன் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அதே குழந்தை 4 வச்சு உங்களால் உட்காருன்னு ஒரு மூலையில் சொல்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு வாய் வரல? அப்போது நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகிட்டு இருக்கீங்களா? அவங்க ஏற்கனவே கைபேசிக்கு அடிமையாக இருக்காங்க, நீங்கள் உங்கள் குழந்தைங்களுடைய பேச்சுக்கு அடிமை இருக்கீங்க. அடிமையானது நீங்கள்லாம் இல்லைங்க, பாசோன்ற பேரில் உங்களுக்கு முன்னாடி ஒரு திரையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மாறணும் அப்படின்னாக்கா நீங்கள் மாறணும்னா முதல்ல உங்கள் கையில் இருக்கக்கூடிய கைபேசி இருக்குல்ல, அது பேசுறதுக்கு தான், அதை எட்ட தள்ளி வைங்க. நன்றி, வணக்கம்.